தளபதி விஜய் த கிங் ஆஃப் பாக்ஸ் ஆஃபீஸ் தமிழ் சினிமாவுடைய உச்ச நடிகர் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்களில் முதலிடத்தில் இருக்கக்கூடியவர். கிட்டத்தட்ட 150 கோடிகள் ஒரு திரைப்படத்துக்கு சம்பளமாக வாங்குறாரு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அவருடைய ஒவ்வொரு திரைப்படங்களும் பாக்ஸ் ஆஃபீஸில் பல மேஜிக்களை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. கடைசியாக ரிலீஸ் ஆன அவருடைய லியோ திரைப்படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்திருந்தாலும் கூட அந்த மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்த திரைப்படமே 600 கோடிகளுக்கும் மேலே வசூல் பண்ணுச்சு அப்படின்னா தளபதி விஜய் இப்போ எந்த மாதிரியான ஒரு பீக் ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்றது நமக்கு புரியும். மனுஷன் இப்படி ஒரு பீக் ஃபார்ம்ல இருக்கும் போதே சினிமாவை குவிட் பண்ணிட்டு மக்கள் பணி பண்றது தான் என்னோட ஒரே நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலில் கிளம்பிருங்கிறார் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அரசியல் அவர் இறங்குறது கண்டிப்பா ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தாலும் கூட இந்த அரசியல்ல இறங்குறதுனால சினிமாவில இருந்து விலகிறேன் அப்படின்றத அவர் சொல்லாம சொல்லிட்டதுனால ரசிகர்கள் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க. ஏன்னா தளபதி விஜயோட திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிற அந்த நாட்கள் தான் அவங்களுக்கு திருவிழாவே. இதுக்கப்புறம் தளபதி விஜயோட நடிப்புல எந்தவித திரைப்படங்களும் வராது அப்படின்றத யாராலையுமே ஏத்துக்கவே முடியல. இப்போ அவரோட நடிப்புல கோட் திரைப்படம் உருவாகிட்டு வந்துட்டு இருக்கு வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன்ல. இந்த படத்தோட முடிஞ்சிருச்சா அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அவருடைய 69வது திரைப்படத்துக்கான கதை தேர்வும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அரசியல் வேலைகளோடு சேர்த்து. 69வது திரைப்படம் தான் அவருடைய கடைசி திரைப்படமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.